அனைத்து பிஎம்எம் மற்றும் பிசிஎல்பிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம லக்பதி டிடி எப்படி ஆப்பில் மற்றும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் கம்ப்யூட்டர் மூலயமா எப்படி பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்த்துக்கணும். ஏற்கனவே ஏற்றின முறைகள் அதில் நமக்கு ப்ராக்ரஸ் ஏறலை. அதனால் சமீபத்தில் நமக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிஎம்எம் உடைய யூசர் லெவல் ஐடி. மொத்தம் நமக்கு 3 யூசர் ஐடி இருக்குது. சிஆர்பி லெவலில் ஒரு யூசர் ஐடி இருக்குது, பிஎம்எம் லெவலில் ஒரு யூசர் ஐடி இருக்குது, டிஎம்எம்யூ லெவலில் ஒரு யூசர் ஐடி இருக்குது. ஸோ ஸ்டெப் 1ல் பிஎம்எம் லெவலில் ஒரு யூசர் ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோகோஸ் லோகோஸோடைய வெப்சைட்டில் லைவில் நம்ம லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம லக்பதி டிடி அப்படின்ற டேஷ்போர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம லக்பதி டிடியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். இது ஸ்டெப் 1. இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, ஏற்கனவே சர்வே எடுத்த நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் லட்சாதிபதி சகோதரிகள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதை பிஎம்எம் லெவலில் அதை தேர்வு செய்து ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். இதுதான் ஸ்டெப் 1. இதை அப்ரூவலுக்கு டிஎம்எம்இக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, டிஎம்எம்இ லெவல் யூசர் ஐடியில் லக்பதி டிடியில் டேஷ்போர்டில் லக்பதி டிடியில் கிளிக் பண்ணோம்னா அதில் பெண்டிங் அப்ரூவல்னு காமிக்கும். ஸோ நீங்கள் பிளாக் லெவலில் நீங்கள் எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டிஎம்எம்இக்கு சப்போர்ட் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டிஎம்எம்இ லெவலில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஐடியில் பெண்டிங்கில் காமிக்கும். இப்போ டிஎம்எம்இ லெவல் யூசர் ஐடியில் மாவட்ட அளவில் அந்த பெண்டிங் அப்ரூவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை நம்ம அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ இது ஸ்டெப் 2. இப்போ நம்ம அப்ரூவ் பண்ணது பிறகு இந்த லக்பதி டிடி பொட்டன்ஷியல் லக்பதி டிடியாக நம்ம கருதப்படுறோம். இது 3வது ஸ்டெப்பு. சிஆர்பியோடைய மொபைல் ஆப்பில் அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த நம்ம பிஎம்எம்யூவில் ஐடென்டிஃபை பண்ண அவங்கள டிஎம்எம்யூ லெவலில் அப்ரூவ் பண்ண லிஸ்ட்டு இதுதான் சிஆர்பியோடைய மொபைல் ஆப்பில் லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ சிஆர்பி என்ன பண்ணணும், அவங்களுடைய மொபைல் ஆப்பில் பஞ்சாயத்து அளவிலான இருக்கக்கூடிய குழுக்களில் இருக்கக்கூடிய அந்த மெம்பரை தேர்வு செய்யும்போது நம்ம இந்த பொட்டன்ஷியல் லக்பதி ஐடி எல்லாம் பொட்டன்ஷியல் லக்பதி டிடி எல்லாமே அந்த லிஸ்ட்டில் காமிக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பரை தான் இவங்களால் தேர்வு செய்து அவங்களோட டேட்டாவை அவங்க சம்மந்தப்பட்ட வரவு செலவு டேட்டாக்களை அதில் ஏற்ற முடியும். அப்படி ஏற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுப்பாங்க. இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிஆர்பி லெவலில் தகவல்களை பதிவேற்றம் செய்து அப்ரூவலுக்கு அனுப்புனது பிஎம்எம்யூ லெவல் யூசர் ஐடியில் மீண்டும் டேஷ்போர்டில் ஆஜீவிகா அப்படின்றக்கூடிய மெனுவில் முன்னாடி லக்பதி டிடின்ற மெனுவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆஜீவிகா அப்படின்றக்கூடிய மெனுவில் டேஷ்போர்டில் வரும். லக்பதி டிடிக்கு அடுத்ததாக வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த பஞ்சாயத்து ஹேம்லெட்டு அந்த எஸ்ஐஜியை கிளிக் பண்ணி நம்ம அந்த மெனுவில் இருக்கக்கூடிய பெண்டிங் அப்ரூவலில் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க அப்ரூவலுக்கு அனுப்பின லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வரும். சிஆர்பி டேட்டா ஏற்றி அப்ரூவலுக்கு அனுப்புறது. நீங்கள் அதில் செலெக்ஷன் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு அந்த லக்பதி டியூடிய சர்வே நம்மளுடைய ப்ராக்ரஸில் கணக்கில் ஏறும். இந்த 4 ஸ்டெப்பு தான் நம்ம இப்போ பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டாம். தற்பொழுது இந்த ஸ்டெப்பை இந்த 4 ஸ்டெப் முறையில் நீங்கள் பதிவேற்றம் செய்தால் தான் ப்ராக்ரஸ் ஏறும். இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. இப்போ நம்ம வெப்சைட்டில் லோகோஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறோம். லோகோஸ் ஆப் ஓப்பன் பண்ணி இப்போ பிஎம்எம்யூடைய ஐடியை நம்ம பதிவு பண்ணி எப்படி நம்ம லக்பதி டிடியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய பிளாக் லெவல் யூசர் ஐடி
அண்டு பாஸ்வேர்டை போட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் இருக்குது. லாகினில் லைவ் அதில் போய்க்கோங்க. இது பிஎம்எம் லெவல் ஸ்டெப் 1. இதில் வந்து நம்ம பிளாக்கரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம போடணும். இப்போ நம்ம ஒரு பிளாக்கோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டிருக்கோம், லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு பிளாக்கோடைய அதாவது அண்ணா கிராமம் அப்படின்ற கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ லக்பதி டிடி ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து லக்பதி டிடி இருக்குது. இந்த மெனுவை நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் வந்து இப்போ 2வது லக்பதி டிடியில் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய லக்பதி டிடியில் இருக்கக்கூடிய மெனுவில் 2வது பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷனை தான் நம்ம வந்து தேர்வு செய்யணும். இப்படி தேர்வு செய்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மெம்பரை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அப்ரூவல் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பஞ்சாயத்தை வந்து சாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். கீழ்காவாரப்பட்டு அதில் எடுக்கிறோம். இப்போ கீழ்காவாரப்பட்டு வில்லேஜை செலெக்ஷன் பண்ணுறோம். வில்லேஜ்லேயும் அதே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே ஹேம்லெட்டில் இருக்கக்கூடிய கீழ்காவாரப்பட்டு எடுக்கிறோம். நிறைய ஹேம்லெட் இருக்குது, அதில் ஒன்று வில்லேஜ் எடுக்கிறோம். எஸ்ஹெச்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ரோஜா அப்படின்ற ஒரு எஸ்ஹெச்ஜியை நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரோஜா எஸ்ஹெச்ஜி மெம்பரில் செலெக்ஷன் பண்ணதுக்கு பிறகு யாரை நியூ தான் நியூ கொடுக்க போகிறோம், ரைட்டுங்களா. இப்போ இந்த நியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஆர்பி மொபைல் ஆப்பில் இந்த எஸ்ஹெச்ஜி கீழே எந்த மெம்பருமே என்ட்ரி போட முடியாது, அவங்க நேம் ஷோ ஆகாது. அதை நம்ம இங்கே அதை ஒரு தடவை போய் பார்த்துக்குவோம். இப்போ அந்த கீழ்காவாரப்பட்டு அப்படின்ற சிஆர்பி அங்கே வேலை பார்க்குற சிஆர்பியோடைய யூசைடி பாஸ்வேர்டில் மொபைல் ஆப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் கெட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். அதில் வந்து சிஆர்பி ஆஜீவிகா அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த பஞ்சாயத்தை தேர்வு செய்து பார்த்தோம்னா அங்கே வந்து நம்ம அந்த பெனிஃபிஷரி நேம் இருக்காது. இப்போ ஏற்கனவே ஒன்று ஏற்றிருக்கனால ஒன்றுன்னு காமிக்குது. இப்போ டேஷ்போர்டில் டோட்டல் மெம்பர்ஸை செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அதில் கூட்டல் குறி இருக்கு இல்லையா, அதை நம்ம தேர்வு செய்துக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தை தேர்வு செய்கிறோம் எப்படி பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம வந்து அந்த சிஆர்பிக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். எஸ்ஹெச்ஜியை தேர்வு செய்தோம் ரோஜா. அதில் பார்த்திங்கன்னா இப்போ பொட்டன்ஷியல் லக்பதி டிடி யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ மெம்பரை தேர்வு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களால என்ட்ரி பண்ண முடியாது. அதனால தான் பிஎம்எம்யூ லெவலில் நம்ம வந்து பொட்டன்ஷியல் லக்பதி டிடியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ரூவல் அனுப்புகிறோம். டிஸ்ட்ரிக்டில் அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு தான் இங்கே ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆனதுக்கு பிறகு தான் அவங்க போய் சிஆர்பி என்ட்ரி பண்ண முடியும். இப்போ நம்ம பழைய மாதிரி பிளாக் லெவல் ஐடிக்கு வருவோம். ஸோ இப்போ பிளாக் லெவல் ஐடியிலேருந்து நம்ம ஏற்கனவே செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து மெம்பரை தேர்வு செய்ய போகிறோம். அப்போ மெம்பரை வந்து தேர்வு செய்யும்போது நியூ நம்ம இப்போ தான் புதுசாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நியூவில் பார்த்திங்கன்னா நியூ கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மெம்பருடைய நேமெல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் 12 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 12 உறுப்பினர்களுடைய பேரும் இங்கே வரும். இதில் வந்து நம்ம வந்து பிரபாவதி அப்படின்ற ஒரு மெம்பரை நம்ம அப்ரூவல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு மெம்பரை ஒரு சாம்பிளுக்கு தேர்வு செய்திருக்கோம். இப்போ இந்த தேர்வு செய்த உறுப்பினரை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். இங்கே சப்மிட் ஃபார் அப்ரூவல் கீழே பாருங்கள். அதே குழுவில் ஒரு நபருக்கு மேலே 4, 5, 2, 3ன்னு இருந்தால் கூட அத்தனை நபரையும் தேர்வு செய்து கூட நம்ம இங்கே மொத்தமாக அப்ரூவல் கொடுக்கலாம். இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்குறோம் பிஎம்எம்யூவில். அது மீண்டும் கேட்குது, கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம மீண்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அந்த அது வந்து மேலே பார்த்திங்கன்னா டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்மளுடைய மெம்பரை தேர்வு செய்து பிஎம்எம் லெவலில் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்கோம். இப்போ இதே மெம்பரை நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எப்படி அதை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுறதுன்றதை இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஐடியில் நாங்கள் பண்ணுவோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலயமா
பிளாக்லேருந்து பண்ணப்பட்ட ஐடென்டிஃபை பண்ண லக்பதி டிடியை எப்படி அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை இப்போ நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் லக்பதி டிடியில் நம்ம வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் லக்பதி கீழே இருக்கக்கூடிய 2வது மெனுவை நம்ம தேர்வு செய்கிறோம். அதில் வந்து தேர்வு செய்யும்போது நமக்கு வந்து அந்த அண்ணா கிராமம் அப்படின்ற பிளாக்கை தேர்ந்தெடுக்கிறோம். ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா கீழ் காவாரப்பட்டு. ஸோ நம்ம ஏன்னா அப்ரூவ் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும் ஒன்று ஒன்றா. திருப்பி ஹேம்லெட்டு வில்லேஜையும் கீழ் காவாரப்பட்டு பண்ணுறோம். எஸ்ஹெச்ஜி வந்து நம்ம ரோஜா எஸ்ஹெச்ஜியை தேர்வு செஞ்சுட்டோம். அதில் ஸ்டேட்டஸ் என்ன பண்ண போகிறோம், பெண்டிங் அப்ரூவல். ஸோ இந்த பெண்டிங் அப்ரூவல் அப்படின்றக்கூடிய மெனுவை நம்ம தேர்வு செய்து சர்ச் கொடுக்குறோம். இப்போ நம்ம பிஎம்எம்யூலேருந்து நமக்கு அப்ரூவல் அனுப்புனது இங்கே காமிக்கும். ஸோ இங்கே காமிக்குது பாருங்கள். இதெல்லாமே சிஸ்டத்தில் நம்ம காமிக்கும். கீழ் காவாரப்பட்டு வில்லேஜு ரோஜா எஸ்ஹெச்ஜி பிரபாவதி. ஸோ இப்போ இங்கே கேட்குது. இப்போ நம்ம இவங்களை இந்த இடத்துல தேர்வு செய்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே டிக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து செலெக்ஷன் பண்ணோம்னா அது தேர்வு செய்திருவோம். அதுக்கு பிறகு இதை அப்ரூவ் பண்ணுறோம். இதை அப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்குது. கன்ஃபார்ம் பண்ண சொல்லி எஸ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லக்பதி டிடியை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ரூவ் பண்ண லிஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா சிஆர்பியோடைய மொபைல் ஆப்பில் ஷோ ஆகும். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம், சிஆர்பியோடைய மொபைல் ஆப்பில் இந்த ரோஜா எஸ்ஹெச்ஜி கீழே பொட்டன்ஷியல் லக்பதி டிடி பேர் காமிக்கலை. இப்போ நம்ம அந்த மொபைல் ஆப்புக்கு போய் பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்ரூவ் பண்ணது சிஆர்பிக்கு வரும். அப்படி சிஆர்பிக்கு ஷோ அவங்களோட மொபைல் ஆப்பில் காண்பிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் லக்பதி டிடி தான் தேர்வு செய்து அந்த வரவு செலவு டேட்டாக்களை ஏற்றணும். இப்போ நம்மளுடைய மொபைல் ஆப்புக்கு போவோம். நம்ம சிஆர்பியோட மொபைல் ஆப்புக்கு போயிட்டோம். ப்ளஸ் பட்டன் கொடுக்குறோம். ஸோ அந்த மெம்பர் பேசிக் டேட்டாவை தேர்வு செய்கிறோம். கீழ் காவாரப்பட்டு ஹேம்லெட்டு வில்லேஜ் வந்து கீழ் காவாரப்பட்டு எஸ்ஹெச்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரோஜா எஸ்ஹெச்ஜி. இப்போ பொட்டன்ஷியல் லக்பதி டிடி லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ அது கீழே இருக்கக்கூடிய மெனுவை செலெக்ஷன் பண்ணுறோம். பிரபாவதி ஷோ ஆகுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே அப்ரூவ் கொடுத்தோன்னே இங்கே பிரபாவதி ஷோ ஆகுறாங்க. ஸோ இப்போ அந்த சிஆர்பி போய் தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிஎம்எம்யூ லெவலில் எப்படி லக்பதி டிடியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அதை அப்ரூவலுக்கு அனுப்புறதுன்றது ஸ்டெப் 1ல் பார்த்தோம். ஸ்டெப் 2ல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எப்படி அந்த பிளாக்லேருந்து நமக்கு அப்ரூவலுக்கு வந்ததை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத 2வது ஸ்டெப்பில் பார்த்தோம். இப்போ அந்த மூணாவது ஸ்டெப்பு வந்து சிஆர்பி எப்படி என்ட்ரி போடணும் அவங்க மொபைல் ஆப்பில் அப்படின்றத இப்போ 3வது ஸ்டெப்பில் பார்ப்போம்.